ஹாய் ஃப்ரெண்ட், பாஸ்மதி அரிசியில் பாய் வீட்டு பிரியாணியை நம்ம வீட்டிலையே குக்கரில் எப்படியே செய்யலான்னு பார்ப்போமா? டேஸ்ட்டாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அதில் கொல்லாங்கொட்டை வேறு தேவையான அந்த இன்க்ரீடியன்ட்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்கெட்டாக வாங்கினேன், அதில் இருக்க எல்லாத்தையும் போட்டுக்கணும். பெருஞ்சீரகம் போட்டுக்காங்க, அப்போ கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணிக்குன்னு அதில் ஒரு இலை கொடுத்துருப்பாங்க, அதையும் போட்டுக்காங்க. ரெண்டாவது கொத்தமல்லி, புதினா, பிரியாணி இலை அதையும் நல்லா சேர்த்துக்காங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் வெட்டி வச்சு ஆனியனையும் அதை சேர்த்துக்காங்க. 3 ஆனியன் போட்டிருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 ஆனியன் போட்டிருக்கேன். அது நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி பழம் 2 தக்காளி பழம், எந்த அளவுக்கு தக்காளி பழம் போடுறோமோ அது அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்காங்க. அப்புறம் நம்ம வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்காங்க. அதை நல்லா சேர்த்து அதையும் கிண்டி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்காங்க. ரெண்டாவது பிரியாணி மசாலா, நான் சக்தி மசாலா போட்டிருக்கேன், அதையும் நல்லா அது கூட சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் அந்த சிக்கன் கிரேவிக்கு எப்படி இருக்குமோ அதே போல் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம வாஷ் பண்ண சிக்கனை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கிண்டி வச்சுட்டு அதையும் ஓரளவுக்கு நல்லா அது மேலே எல்லா இதுலேயும் உப்பும் மசாலா பிடிக்கிற வரைக்கும் இது மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் அது கூட சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு தயிர் சேர்த்துக்கினேன். அதில் புளிப்பு, வேறு தக்காளி பழம் போட்டனால இனிப்பு, வேறு இஞ்சி போட்டனால அது ஒரு மாதிரி திகட்டிட்டு அது டேஸ்ட்டாக வரும். அதனால் அந்த 3ஐயும் சேர்க்கணும். அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நெய் ஓரளவுக்கு நம்ம அதில் ஓரளவுக்கு நல்லா ஊற்றி விட்டதுக்கப்புறம் அதையும் அது கூட நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கணும். ரெண்டாவது நம்ம அரிசி, நான் 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். 2 கிளாஸ், நான் இப்போ கிளாஸை காட்டுறேன். அந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு பாஸ்மதி அரிசியில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதே நார்மல் அரிசியாக இருந்ததுன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூடயே நான் அலசிட்டு அது கூடயே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அப்புறம் அதை நல்லா கிண்டிக்கணும். கிண்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலோடு கொத்தமல்லியை போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா அது ஒரு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுக்கலாம். குக்கரை கரெக்டாக 2 விசில், ஒரு விசில் ஸ்பீடாக வச்சுட்டு ஒரு விசிலுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு விசில் அடிக்கையுமே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா சுவையான டேஸ்டான பாய் வீட்டு ருசியில் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு. இப்படி நம்ம வீட்டில் உதிரியாக வரணுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பாய் வீட்டு பிரியாணி சாப்பிடணும் அப்படி ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், வேறு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.